கோபாலகிருஷ்ணன், போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் பஸ் ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை 2வது நாளாக நடத்தி வந்த சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகை மற்றும் பண்டிகை காலங்களின் போது இதுபோன்று பஸ் ஸ்ட்ரைக்கை நடத்தக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே அமலில் இருப்பதாலும் தற்போது அகவிலைப்படி கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பான பதில் மனு அரசின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாலும் 19ஆம் தேதி வரை, வரும் 19ஆம் தேதி பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள் அனைத்தும் நிறைவடைந்த இந்த 19ஆம் தேதி வரை தற்காலிகமாக தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் பஸ் ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பஸ் ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்படுவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தில் அறிவித்து விட்டன. இதனால் பேருந்து வேலை நிறுத்தத்தால் பொங்கல் பண்டிகைக்கு செல்லும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் 2 நாட்களாக பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தால் குறைவான அளவு பேருந்துகளே இயக்கப்படுகின்றன என்று தொழிற்சங்கங்களின் தரப்பிலும் முழுமையாக இயக்கப்படுவதாக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த பண்டிகை காலங்களில் இதுபோன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடலாமா என்றும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் என்று அரசுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் நீதிபதிகள் கேள்வியை எழுப்பினர். இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு உத்தரவு பிற்பகல் 2:15 மணிக்கு பிறகு பிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தங்களது போராட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா இங்கு போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை வைத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டும் அரசு தரப்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டும் பொதுமக்களுக்கு பண்டிகை நேர காலத்தில் பாதிப்பு ஏற்பட வேண்டாம் என்ற நோக்கத்தில் தங்களது போராட்டத்தை வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதாகவும் தற்போது நடைபெற்று வரும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த சிஐடியு அண்ணா தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த வாபஸ் அறிவிப்பை நீதிமன்றத்திலேயே அறிவித்திருக்கின்றன.